இவர்கள் ஆட்சி முறையை பெற நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய், இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாதத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவாக இருக்கும், அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு, சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்கே டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்கே ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்கே கொலை கொள்ளை நடக்கும், இங்க நடக்காது. இங்கே மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்கே இருக்காது. இங்கே கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணள்ளி விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. இது எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல், ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதே தான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதே தான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல் நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாதா? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று, என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பி தர்க்கத்தில் என் பிள்ளைகளை எழுத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆள்வது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது யாரோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். இதுல யாரோடு சேருவாய்? யாரோடு சேருவாய்? நமக்கு ஒரு கனவு இருக்கிறது. நாம் கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி செல்கிற வழியில் செல்கிற பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு மாறுதலை செய்தவன் மனச்சான்று வழிநடத்தியபடி சென்றவர்கள் தான் என்கிறார்கள். நாம் நம் மனச்சான்று வழிநடத்தியபடி செல்கிறோம். அதனால்தான் யாரோடும் சேராமல் தாழ்த்தி கொண்டு வளைந்து கொள்கையை தளர்த்தி பெறுகிற வெற்றியை விட சமரசம் இல்லாது வளையாது நெளியாது இருக்கிற தோல்வியே மேன்மையானது என்கிறான். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் உடன் பிறந்தார்களே. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தரமாக தோல்வியை தழுவிக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை கொண்ட பிள்ளைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னவன் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்ற குரல்பாவே
எங்களுக்காக எழுதியதுதான், எங்களுக்காக எழுதியதுதான். ஒரு மீனை, இந்த மீனை உண்ண வேண்டும் என்று கொக்கு முடிவெடுத்து விட்டது. பசி காத்திருக்கிறது, அந்த மீன் வருகிறது. அது வருகிறதுக்கு கொஞ்சம் காலமாகிறது, நேரமாகிறது. ஆனால் இடையில நிறைய மீன்கள் போகிறது. தற்காலிக பசிக்கு ஒரு மீனை கொத்தி திங்கலாம், ஆனால் அந்த கொக்கு திங்காது. குறித்த இலக்க வரும் வரை அப்படியே காத்திருக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கொக்கே நிக்குதுன்னா புலிகளடா, புலிகள். சாப்பாட்டில் தான் கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம், சண்டையில் தனித்துத்தான். இவர்கள் நாம் பேசுகிற அரசியல் இனவெறி அரசியல், பிரிவினை அரசியல் என்று பேசுகிறவர்கள் சொல்வார்கள், இந்த காதில வாங்கி இந்த காதில் விடு என்று. என் பிள்ளைகளுக்கு சொல்வேன், இதை எந்த காதிலும் வாங்காதீர்கள். நாம் உலகத்தில் மிகவும் மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகள். நம் தாய் ஒரு பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் நம் தாய் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று இல்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று சொன்னவள் நம் தாய் தான். எந்த தாய்? தமிழ் தாய். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகம் என்னது? உலகில் உள்ள எல்லா மானுடர்களும் என் உறவினர் என்று சொன்னது என் தாய் தான், என் தாய் தான், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பகைத்தால் மிச்சம் வைக்க தெரியாது. வாடிய பயிரை கண்டவதெல்லாம் வாடினேன் என்று வாடியவன் என் முன்னவன் தான். மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் நிறுத்தியவன் என் முன்னவன் தான். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உண்மையிலேயே பாரி தேரை நிறுத்தினானா? உண்மையிலே பேகன் போர்வை போத்தினானா? கதையாக இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறியணும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றவன் எங்கள் பாட்டன் பாரதி. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். உலகம் தழுவி நேசித்தவன் என்னவன்? பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றவன் என்னவன்? புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பேரன்பின் தாய் என் தாய் தமிழ். எங்களை போய் இனவெறியர்கள் என்று நாங்கள் செய்கிற அரசியல் இனவெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். சிதைந்து அழிந்து போன என் தாய்மொழியை மீட்க, சாதி மத உணர்ச்சிகளில் சிக்கி நாங்கள் தமிழர் என்கிற இன உணர்வை இழந்ததால் தாய் நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீள எழ எமக்கான அரசியலை கட்டி எழுப்பி எமது அதிகாரத்தை நிறுவ துடிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்து விட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள்.
உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளை வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை, வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினைவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடைய என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள்.